கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் உறைபனி சீசன் தொடங்கியுள்ளது. பசுமை போர்த்திய புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் விரித்தது போல காணப்படும் காட்சிகளை கண்டு சுற்றுலா பயணிகள் குதூகலித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்போம். கார்த்திக், அங்கு இருக்கக்கூடிய சூழல் குறித்து விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. அதாவது மலை நகரமாக இருக்கக்கூடிய கொடைக்கானலில் வருடம் முழுவதும் இந்த சுற்றுலா பயணிகளின் வருகையும், இங்க இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் மற்றும் இங்கு நிலவக்கூடிய இந்த சீதோஷ்ண நிலையை அனுபவிப்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அதாவது இந்த கொடைக்கானல் பொறுத்தவரையில் டிசம்பர் மாதங்களில் கடுமையான வெயிலும் மாலை நேரங்களில் கடுமையான குளிரும் நிலவுவது வழக்கம். தற்போது இந்த இரண்டாம் சீசன் முடிவடையக்கூடிய இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலை நோக்கி பல்வேறு தளங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த நேரத்தில் தான் நேற்று இரவு கடுமையான குளிர் கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராம பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வந்த நிலையில் குறைந்தபட்சமாக 5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக கொடைக்கானல் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி சாலை, ஜிம்கானா மற்றும் அங்க இருக்கக்கூடிய பிரைன் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான உறைபனி இன்று காலையில் தென்பட்டு இருக்கிறது. இந்த உறைபனியால் பசுமை போர்த்திய புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் விரித்தார் போன்ற ஒரு அருமையான காட்சியும் கூட காணப்பட்டது. இந்த காட்சிகளில் சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் எடுத்தும் அந்த தங்களுடைய சுற்றுலாவை அனுபவித்தும் வருகிறார்கள். இது மட்டுமல்லாது பல்வேறு இடங்களில் இந்த பனி மூட்டங்களும் கூட, அதாவது ஏரி சாலையிலிருந்து இந்த பனி படர்ந்த மூட்டங்கள் வெளியேறும் காட்சிகளிலும் அவர்கள் போட்டோக்கள் மற்றும் செல்ஃபிகள் எடுத்து மகிழ்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் இன்று முதல் இந்த உறைபனி காலமானது கொடைக்கானலை பொறுத்தவரையில் துவங்கி இருக்கிறது. இந்த உறைபனி காலம் இன்னும் பல்வேறு நாட்கள் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வழக்கமாக துவங்கக்கூடிய காலங்களை தவிர இந்த ஆண்டை பொறுத்தவரையில் உறைபனி காலம் என்பது சற்று தாமதமாகவே துவங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த உறைபனியால் காலையில் இந்த நடைபயிற்சி செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. மேலும் இந்த உறைபனியான் காலமும் தொடர்ந்து இருக்கும். இந்த உறைபனியை அனுபவிப்பதற்காகவும் பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.